ஸோ ஃபைனலாக மக்களே ஓகே கிளம்பக்கம் வந்தாச்சு. கிளம்பக்கத்தில் அந்த புது பஸ் எடுக்கலான்னு தான் பார்த்தா அந்த பஸ் இந்த பஸ்ஸாங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. தெரிஞ்சு எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அந்த நிறைய அந்த யூடியூபர்ஸ்லாம் பயங்கரமாக அந்த வண்டியோட பாடி நம்பர் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம சும்மா போடுறதாங்க ஏதோ எனக்கு இது போட்டு விடுறதா போட்டால் வியூ வருமாங்கிறத மட்டும்தான் பார்க்குறதுங்க. ஸோ இது என்ன பஸ்ஸை தெரிஞ்சாங்கிறது மட்டும் எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அந்த புது பஸ்ஸை நான் தொலைவனா அந்த புது பஸ்ஸை காணும். அந்த வண்டி எங்கே இருக்குன்னு நிஜமாக எனக்கு தெரியல. ஸோ அந்த பஸ்ஸு தெரிஞ்சால் எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிளம்பாக்கத்தில் இருக்கேன். கிளம்பாக்கத்தில் எத்தனாவது ரேக்குன்னு கேட்டிங்கன்னா 2வது ரேக்கில் நின்று தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் கிளம்பாக்கம் வந்திருந்தீங்கன்னா ஸோ இந்த பஸ்ஸுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். பஸ்ஸுக்குள்ளே ஏன் போய் கேட்குறீங்களா? இது பஸ்ஸுக்குள்ளே ஒரு காசுக்கு எங்கே போகிறதுங்க? எங்கிட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை. சும்மா இப்படி நின்று வீடியோ எடுத்துக்க வேண்டியதே. வேறு என்ன சொல்கிறீங்க? அப்புறம் சும்மா நின்று வேடிக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியதே. வேறு என்னென்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம் நயன்தாரா வருவாங்க. நயன்தாரா பார்த்துட்டு வந்துட வேண்டியதே. இருங்க மக்களே, அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள்.